லைவ்ல பார்த்தீங்கன்னா, அரோரா அண்டு பிரவீன் 2 பேரும் வெள்ள கலர் சட்டை போட்டிருந்தாங்க. அவங்க சட்டையில போயிட்டு இவங்கலாம் மெமரீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. காஜல் எடுத்து வந்து கருப்பு கலர் எழுதாமா? அதுக்கப்புறம் வந்து கனியும், விக்ரமும் தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா, அவங்க தான் வந்து நெறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவ பத்தி. சாண்ட்ராக்கும், கனிக்கும் ஏன் செட் ஆகல? வெளிய போய் அவங்க பார்த்தது என்ன? சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமும் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்காரு. கனி கூட உங்களுக்கு 80 டேஸ் பாண்டு. அவங்க போனது உங்களுக்கு ஒன்று பண்ணுச்சுல்ல. நான் ரெஜன் போகும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். சாண்ட்ராக்கும் கனிக்கும் வந்து அந்த ஜட்ஜு டாஸ்கில் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் உரசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாண்ட்ராவும் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ஜட்ஜாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் உரசிச்சு. அப்புறம் வெளியே சமைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டீமும் இவங்க சமைக்கிற டீமும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரோரா இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்த உடனே நீ வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு அரோரா கேட்குறாங்க. ஆனால் நீ வந்து செம்ம புட்சல் தெரியுமா? இவ்வளோ செம்ம புட்சல். அதை நான் வந்து வெளியே வந்து தான் சொல்வேன். நீ இல்லைனா வெளியே போய் பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் அவர் வந்து மணி பாக்ஸை எடுத்ததுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது அவராக தான் யோசித்து எடுத்தார். இந்த வீட்டில் யார் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ தப்பாக எடுத்துக்காத. நீ நல்லா தான் விளையாண்ட. உன் மேலே இந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏந்து போயிடுறாங்க. அது இடைநிலான்னு எனக்கு நடுவில் வரும்ல. இடையில வர லாண்டனால அப்படி இருக்குமா? ஏதோ சொன்னாங்க. நானும் அரோரா போனதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா அண்ட் சாண்ட்ரா பிரச்சனையை பற்றி தான். இந்த லாஸ்ட்டாக சாண்ட்ரா கிளம்பும் போது ஹக் பண்ண வருவாங்க. ஆனால் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சூப்பர். கட்டி பிடிக்க வரலன்றது ஓகே. எனக்கு உன் மேலே கோவம் இருக்குது. நான் கட்டி பிடிக்கல. இந்த ஒரு டாஸ்க் ஒன்று வரும் காய்ஸ். இவங்களோட வந்து தொடர்பில் இருக்கணும், இவங்களோட துண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்கும். நான் வந்து யாரை பார்க்கவே வேணாம்னு நினைக்கிறீங்க, யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி. அதில் வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை சொல்லிடுவாங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. விக்ரம் உடனே சொல்லுவார், அவங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் திடீர்னு சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சா எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கனி இல்லை வெளியிலேருந்து வந்தவங்க வந்து அவங்க கிட்ட சொன்னது அப்படி உண்மையை தான் சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க அதை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.